வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம ஜிம்மனோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். இதில் ஒரே ஒரு சின்ன இன்ட்ரோ. ஜிம்மனுக்கு அப்பா அம்மா கிடையாது, பாட்டி மட்டும்தான். உங்களுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? டேய் ஜிம்மன், டேய் ஜிம்மன், டேய் ஓப்பன் பண்ணுறா. ஜிம்மனை டோர் ஓப்பன் பண்ணுறான். ஏய் நாடி உனக்கு பிரச்சனை? ஒரு வயசு பையன் தனியாக இருக்கும்போது வந்து இப்படி கதவை டம்மு டம்முன்னு தட்டிட்டு இருக்க. பாட்டி வீட்டில் இல்லையா? இல்லடி. இங்கே என்ன பண்ணுற? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்னை பார்க்க எதுக்கு? ஏய் நீ என் ஃப்ரெண்டுடா, நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? வரலாம், இப்படி கண்ட நேரத்தில் வரக்கூடாது. கண்ட நேரம்னா என்ன? மதியம் ஒன்று தானே ஆச்சு. சரி உள்ள வா. நீங்களும் உள்ளே போகிறீங்க. காஃபி குடிக்கிறியா இல்லை டீ குடிக்கிறியா? எனக்கு காஃபி. எனக்கு டீ. போய் போடுடி. ஆ பின்ன எனக்கா காஃபி போட தெரியும்? நீ தான் போட்டு கொடுக்கணும். நீங்களும் உள்ள கிச்சனுக்கு போகிறீங்க. ஜிம்மனுக்கு டீ போட்டு அவன் கையில் கொடுக்குறீங்க. இந்தா. பரவாயில்ல, நல்லா தான் டீ போட்டிருக்க. ஜிம்மன் நாடி, நான் உன் ஃப்ரெண்டு, உனக்கு அதாவது ஞாபகம் இருக்கா? இப்போ எதுக்கு அந்த கருமத்தெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? அப்போ அது கருமமா? நான் உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இல்லையா? ஸோ நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். இப்போ சொல்லு, எதுக்கு வந்த? அது ஒருத்தரை பற்றி விசாரிக்க வந்தேன். யார் அந்த ஒருத்தர்? உன்னோட கசின். என்னோட கசினா? யார்? அதான் அந்த வி. ஓ அவனா? அவனுக்கு என்ன? இல்லை அது அது அவனை லவ் பண்ணுறியா என்ன? ஆஹா இல்லை. அப்புறம் அப்புறம் எதுக்கு அவனை பற்றி கேட்குற? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லவ் பண்ணுறாங்களா? அவங்ககிட்ட சேர்த்து வைன்னு ஏதாவது கேட்டாங்களா என்ன? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன? அது அவன் என்ன லவ் பண்ணுறானா? அவன் உன்னை லவ் பண்ணுறானா? நேற்று இன்ஸ்டாவில் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நானும் சும்மா தான் அக்செப்ட் பண்ணேன். ஆனால் அப்போ தான் அவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஓ அதான் சொல்ல தான் இங்கே வந்தியா? ஜிம்மன் நீ சொல்லு, அவர் நல்ல பையன் தானா? நல்ல பையன்தான். நான் உங்களை லவ் பண்ணலாமா? அது உன் இஷ்டம். உன் இஷ்டம்? ஏன் இஷ்டம்னா உனக்கு இதில் ப்ராப்ளம் இல்லையா? இதில் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? இல்லை ஜிம்மன், நான் உன்னோட 10 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கேன். எப்பயாவது வரும்போது பார்த்த வீக்கே எனக்கு பிடிச்சிருக்குன்னா உனக்கு பிடிக்கலையா? அதான் நான் தெளிவாக தானே கேட்குறேன். உனக்கு பிடிக்கலையா? ஏய் என்ன உளறிட்டுருக்க? உளரெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு தோணுச்சு. இங்கே பாரு வயன், நீ ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்க. வெளியே போ. தப்பாவா? நான் என்ன தப்பாக பேசினேன்? வெளியே போ, அவ்வளோதான் நான் சொல்வேன். அப்புறமா பாட்டி வந்தானே நான் கூப்பிடுறேன், அப்போ கீது வருவியாமா? இப்போ போ. ஏன் நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா பாட்டி இல்லாத நேரத்தில்? போன்னு சொல்லிட்டேன். வேற மாதிரி ஆகிடும், போ. எந்த மாதிரி ஆகும்? இங்கே பாரு வயன், நான் செம்ம கோவம் ஆகிடுவேன். நீ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், அதை தாண்டி எதுவும் யோசிக்காத. நான் யோசிக்கலை உனக்கு முன்னாடி. இல்லை, நான் ஃபஸ்ட்டு யோசிக்கலன்னு சொன்னேன். அப்புறம் அப்புறம் வேற யார் யோசிச்சா? நீ தான். நானா? எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் உன் மேலே இல்லை. பொய் சொல்லாத. அன்னைக்கு நான் பார்த்தேன் என் ஃபோட்டோவை உன் வால்பேப்பரில். ஏய் அது ஃப்ரெண்டுன்னு வச்ச. அப்புறம் ஏன் நம்பரை ஒய்ஃப்னு சேவ் பண்ண? அவ்வளோதான், ஜிம்மன் ஃப்ரீஸ் ஆகிடுறான். அப்போ நீ என்னோடய கான்டாக்ட் எல்லாம் போய் செக் பண்ணியிருக்க? இல்லை, கான்டாக்ட்லாம் செக் பண்ணல. என்னோடய ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, ஸோ கால் பண்ணலான்னு தான் எடுத்தேன். அப்போ தான் பார்த்தேன். நான் ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, பெஸ்டி, வயன் என்னென்னமோ டைப் பண்ணேன், வரவே இல்லை. அப்புறம் நம்பர் போட்டு பார்த்தேன், ஒய்ஃப்னு இருந்துச்சு. அது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். இப்போ போ. நான் போகிறதா? போடி. எல்லாமே தெரியாமல் தான் பண்ணியா?
ஆமாம், தெரியாமல் தான் பண்ணேன். அப்போது அன்னைக்கு என்ன கிஸ் பண்ணது கூட தெரியாமல் தான் பண்ணியா? ஆ ஷூ வளரிட்ட நீ என்னடி சொல்கிற? எப்போ ஒன்று நான் கிஸ் பண்ணேன்? அது அது பரவாயில்ல சொல்லு. அது ஒரு தடவை நீ அ, நீ குடிச்சிருந்த. ஏய், நான் வீக்லி குடிப்பேன்டி. நீ ஜேகேவி எல்லாம் ஜேகேவோட பர்த்டேக்கு ஃபுல்லாக குடிச்சிட்டு மாடியில் படுத்துட்டு இருந்தீங்க. நீ மாடிக்கு வந்தியா? ம், அப்படி போட்டேண்ணா. எல்லாம் குடிச்சிட்டு படுத்துருக்கோன்னு தெரியுதுல்ல. எதுக்கு வர? அது உன்னை பார்க்க தான் வந்தேன். ஏண்டி நான் என்ன தெளிவாக வாடி இருந்தேன்? நீ எதுக்காக என்னை கேர் பண்ணுற? நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே. ஏய், நீ என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டும் சேஃபாக தான் இருக்கணும். ஃப்ரெண்டும் ஐஃபோன் சேவ் பண்ணிடுவீங்க, கிஸ் பண்ணிடுவீங்க, ஆனால் கேட்டால் வெறும் ஃப்ரெண்டு. ஏய், கதையை ஃபஸ்ட்டு சொல்லு. நான் மாடிக்கு வந்தேன்னா அப்புறம் ஜிம்மன் எழுப்பின. ம், நீ ஐஸ் ஓப்பன் பண்ண. ம், என்ன பண்ண? டக்குன்னு என்னை இழுத்து கட்டி பிடிச்சி வெறும் கிஸ் தானே பண்ண. அப்புறம் சும்மா என்னை டச் பண்ண. ஆ ஆமாம். ஷூ எல்லாமேவா? ஆ எல்லாமேலாம் இல்லை, ஜஸ்ட் ஃபுல்லாக டச் பண்ண, அவ்வளோதான். என்னை நீ தடுக்கலையா? தோணலை. ஏன் தோணலை? ஏன்னா தொடுறது ஏன் ஜிம்மன் தானே, அப்படின்னு தான் தோணுச்சு. வயன், என்ன பண்ணிகிட்ருக்க? ஆமாம், எனக்கு அப்போவே ஒன்று பிடிச்சிருச்சு, அதான் நீ டச் பண்ணும்போது நான் உன்னை தடுக்கலை. சரி, ஓகே, இப்போ நீ வெளியே போ, பாட்டி வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் என்ன பேச போகிற? நான் டே விஷயம் சொன்ன உடனே நீ எனக்கு இல்லை நீ என்னதான் லவ் பண்ணும் அப்படின்னு சொல்ல நினச்சேன். ஆனால் நீ சொல்ல, ஸோ நானே சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. வயன், உனக்கு லவ்னா விளையாட்டா போச்சா? விளையாட்டாலாம் போல. சொல்லுவாங்கள்ல, வாழ்க்கையே சொர்க்கம்தான், பிடிச்ச பர்சனோட வாழ்ந்தா. அது கரெக்டான பர்சனாகவும் இருக்கணும்ல. அது நீ மட்டும்தான் எப்போவுமே. அது பேர் லவ் இல்லை, வயசு கோளாறு. இன்னைக்கு நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்றதுனால நான் நல்லவனா தெரியலாம், நாளைக்கு அவன் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டா அவன் நல்லவனா தெரிவான். ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஃபேக்சுவேஷன், அட்ராக்ஷன், சம்திங் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று. நீ இப்போ போட்டு மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்காம போ. உங்கள் அப்பா நல்லா மாப்பிள்ளையாக பார்த்து உன்னை கட்டி வைப்பான். இப்போ வெளியே போ. நான் உன்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஜிம்மன். விளையாடிட்டுருக்கியாடி? ம், சீரியஸாக தான் சொல்கிறேன். இங்கே பார்த்தியா, என் ஃபோனில் கூட நான் ஹஸ்பண்ட் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். வயன், ஒருத்தரோட நேமை மாற்றி சேவ் பண்ணுறதுனால அவங்க ஒன்றும் உனக்கு இம்பார்ட்டண்ட்டுன்னு ஆகிடாது. ஆமாதான், என் மனசுலேயே சேவ் பண்ணி வச்சிட்டேன். நீ மட்டும்தான். நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன்னா சூசைட் பண்ணிப்பேன். ஆ ஏதாவது பண்ணிப்பேன்னு சொன்னேன். ஏதாவதுன்னா என்ன பண்ணுவ? ஏதாவது. வயன், ம் டேவோட ஐடியா பிளாக் பண்ணி டெலிட் பண்ணு. ஆ டேவோட ஐடியா டெலிட் பண்ணி பிளாக் பண்ணு. ம் நீங்களும் டேவோட ஐடியா பிளாக் பண்ணி டெலிட் பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் அவன், ஜேகே, வேறு யார் மெசேஜ் பண்ணாலும் நீ ரிப்ளை பண்ணக்கூடாது. ரிப்ளை பண்ணவே மாட்டேன். ம் அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பிடிக்காது, உனக்கு தெரியும்ல? ஆ தெரியும். நான் இதுக்கப்புறம் இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ண மாட்டேன். எனக்கு நிறைய விஷயம் இருக்கே சொல்கிறதுக்கு. பரவாயில்ல, நீ சொல்ல, நான் கேட்குறேன். உட்காரு. ம் ஜிம்மனும் பெட்டில் உட்காடுறான், நீங்கள் அவன் பக்கத்தில் உட்காருறீங்க. ஏய், ஹஸ்பண்டுன்னு சேவ் பண்ணியிருக்க, மடியில் உட்காராமல் பக்கத்தில் உட்கார்ற. ஆ மடியிலே உட்காரு. நீங்களும் அவன் மடியில் உட்காருறீங்க. காலையில் நான் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். நீ நேரத்தில் எழுந்திரிச்சு குக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. மார்னிங் வேணால் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், பட் எனக்கு ஆஃப்டர்நூன் நல்ல டிஷ்ஷாக குக் பண்ணி கொடுக்கணும். ம் தப்பு பண்ணால் ஆமாம் ஜிமன் நான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு
இந்த பொய் பேசிட்டு, நாடகம் நடிச்சுட்டு, அத அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ம். ஃபோனோட பாஸ்வேர்ட் எல்லாமே எனக்கு தெரியணும். எனக்கு தெரியாம நீ எந்த பையன்கிட்டயும் பேசக்கூடாது. எனக்கு தெரியும், நீ அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு. உனக்கு அம்மா கேரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல? நான் உன்னை உன் அம்மா மாரி பார்த்துப்பேன். ப்ராமிஸ் அதான். வேற என்ன சொல்லணும்? ஐ வில் டேக் கேர். உன்னை உன்னை ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன். மற்றவங்க சொன்ன மாதிரி நான் எப்போவுமே எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னின்னு சொல்ல மாட்டேன். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே எனக்கும் பொருந்தும். என்னோட எல்லா பாஸ்வேர்டுமே உன்கிட்ட இருக்கும். உனக்கு தெரியாமல் நான் எந்த பொண்ணுக்கிட்டேயும் பேச மாட்டேன். மோஸ்ட்லி நான் பொண்ணுக்கிட்டே பேச மாட்டேன். எக்ஸப்ட் யூ. அண்ட் உனக்கு பிடிக்கலன்னா நான் அந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன். ரொம்ப ஓவராக அழகாக ரெடியாகி போக மாட்டேன். நான் சிம்பிளாக போனாலே அழகாக தான் இருக்கும். பட் உனக்கு வேணும்னா என்னோடய ஹேரை நான் கழிச்சு விட்டுக்கிறேன். பவுட்ரு போடாமல் போகிறேன். எந்த பொண்ணு என்ன பார்த்தாலும் நான் ஸ்கார்ஃப் கட்டிக்கிறேன். எதுக்கு சிரிக்கிற? இல்லை, இதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங்கான லவ்வா? ஆமாம், பின்ன இல்லையா? ம். ஜிமனு உங்கள் நெக்கு கிட்ட வரா. என்ன பண்ணுற? இதான் இதுதான் இதுதான் பண்ணக்கூடாது. எது பண்ணக்கூடாது? நான் இப்படி ஒன்று ஆசையாக கொஞ்சம் வந்தா என்ன பண்ணுற, எதுக்கு இதை பண்ணுற அப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்புறம் அப்புறம் என்ன சொல்லணும்? எதுவுமே சொல்லக்கூடாது. ம். என் பேரை தவிர. ஆ ஆமாம், நான் இப்போ நான் கொஞ்சனா ஜிமன் 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 இது மட்டும் ரிப்பீட் மோடில் நீ சொல்லிட்டே இருக்கணும். ஜிமன் பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் டேவே பர்ஃபெக்டாக பண்ணுற. உனக்கு கற்பூர புத்தி. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ்ன்றதை தாண்டி லவ் இருந்துச்சு. ப்ராமிஸ் அதான். ஆனால் எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் நீ பண்ண. அதனால தான் நான் ஜஸ்ட் என் மனசுக்குள்ளேயே என்னோடய லவ் வச்சுட்டேன். பட் எப்போ உனக்கும் என்னை பிடிக்கும், நீ எனக்காக இதெல்லாம் மாற்றிக்கிற அப்படின்னும்போது உனக்கு நோ சொல்கிறதுக்கான ரீசன் என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ ஐ லவ் யூ டூ. இது கேட்டோடனே நீங்கள் ஜிம்மனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ. நான் கூட நீ என்னை வேண்டான்னு சொல்லிடுவேன்னு நினச்சேன். ஆ என்னாச்சு? ம் நான் பயந்துட்டே வந்தேன். பார்த்தா நீ ஓகே சொல்லிட்ட. நீ எங்கே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணவா வந்த? என்னை பொசசிவாக்கெல்லாம் வந்த? அது ஃபர்ஸ்ட் வழி. மேபி நான் டேவை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீ இல்லை, நீ என்ன தான் லவ் பண்ணணுன்னு சொல்லுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ தான் மக்க மட சாம்பிராணியாக இருக்கியே, எதுவுமே சொல்ல. அதான் நான் சொல்லிட்டேன். ஜிம்மனோட ஹேண்ட்ஸ் உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிக்குது. என்ன? ஆ ஒன்றும் இல்லை. ஜிம்மன் ஜிம்மன் என்னடி? ஒன்றும் இல்லை. ஏய் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஏய் நிறுத்து. இந்த மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் நீ எனக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி சொல்ல வேண்டாம். உனக்கு எப்போல்லாம் சொல்லணும்னு தோணுதோ அப்போ மட்டும் சொல்லு. ஐ லவ் யூ இப்போவே சொல்லணும்னு தோணுச்சா? இப்போ இல்லை, ஒவ்வொரு செகண்டாக சொல்லணும்னு தான் தோணுது. ஒரு நிமிஷம். நான் உன்னோட 10 வருஷமாக இருக்கேன். என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் எப்படி என்னை லவ் பண்ண? அதுதான் ரீசன். எது? எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். A to Z. என் ஜிம்மன் என்ன பண்ணுவான், எப்போ எது சாப்பிடுவான், எப்போ எது கடம் பிடிப்பான், எல்லாமே தெரியும். நீங்கள் உங்கள் ஃபோர்ஹெட்டை ஜிம்மனோட ஃபோர்ஹெட்டோட அட்டாச் பண்ணுறீங்க. அவன் உங்களோட சீக்ஸை பிடிச்சி அவன் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஜிம்மனை விட்டு தள்ளி வரீங்க. ஜிம்மன் ஜிம்மன் அப்படின்னு நீங்கள் அவனோட ஹேண்ட்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அவனை ஃபீல் பண்ணுறீங்க. ஜிம்மன் வயனேந்திரி வயனேந்திரி வயன். அவனும் டக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். ஜிம்மன் டோர் ஓப்பன் பண்ண. உனக்கு தெரியும்ல நான் எந்த கண்டிஷனில் உள்ள வந்தேன்னு. டோர் ஓப்பன் பண்ணுன்ற. ஜிம்மன் இதுக்கு நான் தான் ரீசன்ல. நீ தாண்டி ரீசன். உனக்கு
ஓகேனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆ உனக்கு ஓகேனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏய், விளாடிட்டுருக்கியா? உனக்கு என்னன்னு தெரியுமாடி? சும்மா. ஜிமன், நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியுமா? அப்படி போட்டேனா? பரவாயில்ல ஜிமன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பயன் இதை சொல்லிட்டே இருக்காத. என்னால் எனக்கு கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. நீ கண்ட்ரோல்லாம் பண்ணவே வேண்டாம், எனக்கு ஓகே தான். பயன் விளையாடாத பயன். நான் விளையாடல, சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு ஓகே தான். பாத்ரூம் டோர் டக்குன்னு ஓப்பன் ஆகுது. உங்களை இழுத்து அவன் கட்டி பிடிச்சிக்கிறான். பயன், பயன் ஐம் சாரி டி. எதுக்கு சாரி? ஐம் சாரி. உனக்கு பெயினாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோ. பரவாயில்ல அப்படின்னு நீங்களும் ஷவரை ஓப்பன் பண்ணி விட்டுடுறீங்க. உங்கள் மேலேயும் ஜிமன் மேலேயும் தண்ணி படுது. ஏய், எதுக்குடி ஒயிட் ஷர்ட் போட்டு வெளியே வர? ஏன் நல்லா இல்லையா? ஐயோ, வேற மாதிரி இருக்குடி. நான் கழட்டிடவா? ஜிமனும் உங்கள் ட்ரெஸ்ஸை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறான். ஜிமன் ஜிமன், இங்கே பாருடி, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல, வெளியே போயிடுடி. வயன் ப்ளீஸ் விளையாடாத வயன். பரவாயில்ல, அவனோட ட்ரெஸ்ஸும் உங்களோட ட்ரெஸ்ஸும் கீழே விழுகுது. ஆஃப்டர் 1 hour இப்போ நீங்கள் பெட்டில் இருக்கீங்க. பட் ஜிமன் இன்னும் உங்களை விடலை. ஜிமன் ப்ளீஸ்டா. என்னடி ப்ளீஸ்? எதுக்கு ப்ளீஸ்? ப்ளீஸ் அண்ணா விடு. ஏய், கொஞ்ச நேரம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒன்லி 1 round ப்ளீஸ். என்னால் முடியல, எனக்கு வலிக்குது. சரி ஓகே, ரெஸ்டடு அப்படின்னு அவனும் உங்கள் ஃபோரியரில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். வயன், இதெல்லாம் உன்னோட கான்ஷியஸில் தானே நீ ஒத்துக்கிட்ட? ஆமாம், ஏதோ லவ் பைத்தியம் முத்தி போய் ஒன்று ஒத்துக்கலல்ல. நீங்கள் ஜிமனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமனும் உங்கள் ஹேரை கோதி விட்டுட்ருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க. உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. ஹலோ, யார்? ஹலோ ஜிமன், நான் வயனோட அப்பா பேசுகிறேன். அங்கிள் அங்கிள் சொல்லுங்கள். வயன் உன் கூடவா இருக்கா? ஆமாம் அங்கிள், அவள் என் கூட தான் இருக்கா. சரிப்பா, அப்போது நீ அவளை கொண்டு வந்து வீட்டில் விட்டுடுறியா? சரி அங்கிள், நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிப்பா அப்படின்னு உங்கள் அப்பாவும் ஃபோனை வச்சிடுறாங்க. வயன், வயன் என்னடா? எந்திரிடி, இப்போ தானே தூங்குனேன், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்டா. ஏய், அதுக்கெல்ல உங்கள் அப்பா கால் பண்ணார். அவருக்கு என்ன? உன்னை வீட்டில் கொண்டு வந்து விட சொன்னார். எனக்கு போவே வேண்டாம். இப்படியே இங்கேயே இருந்துக்கிறியா? நிஜமா தானா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன். இப்போது நீ என்னை கொண்டு போய் அப்பா கிட்ட விட போறியா? அப்படின்னா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம்ல. ஆமாம், இப்போ என்ன இப்படியாவா போக போகிற? நீ வெளியே இருக்கியா? வெளியே வெயிட் பண்ண, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். விளையாடுறியா அண்ணன்? ஏய், நல்லா பாட்டுண்டி. ஆனாலும் எனக்கு ஷை ஆகுது. ஷை ஆகுது. சரி, எழுந்து நெல்லு. எழுந்து நெல்லடி. நீங்களும் பெட்ஷீட்டை பிடிச்சிட்டே எந்திரிச்சு நிற்கிறீங்க. உங்களால் நிற்கவே முடியல, நீங்கள் ஜிமன் மேலேயே விழுகிறீங்க. இதுக்கு தாண்டி சொன்னேன், வா நான் உன்னை குளிப்பாட்டி துணி மாற்றி விட்டு அலங்காரம் பண்ணி உங்கள் அப்பா வீட்டில் கொண்டு போய் விட்டு வரேன். ஜிமனை உங்களை லிஃப்ட் பண்ணி பாத்ரூம்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன்.
ஆஃப்டர் 1 hour இப்போ தான் நீங்கள் ரெஸ்ட் ரூம் விட்டே வெளியே வரீங்க. பொறுக்கி. ஆ பொறுக்கி. என்னால் சுத்தமாக நிற்க கூட முடியல. நான் எப்படி நடப்பேன்? ஏய், நானே உன்னை தூக்கிட்டு போய் உன் ரூமில் படுக்க வச்சுட்டு வரேன்டி. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன யார் பார்த்துப்பா? அதுக்கப்புறம் யார் பார்த்துப்பா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. நானே உன்னை இப்படியே வச்சுக்கிறேன். ம். ஆ ஓகே தான் எனக்கு. ஓகே தானா? ம். சீக்கிரம் கூப்பிட்டு வரேன். ஃபஸ்ட்டு காலேஜை முடி. நீ மட்டும் என்ன வேலையை செஞ்சுட்ருக்க? நீயும் காலேஜ் தான் படிக்கிற. அதனால தான் சொல்கிறேன், காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். ம். ஜிமேனு உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். உங்களால் சுத்தமாக நடக்க முடியல. அவன் தான் உங்கள் ரூம்க்கே தூக்கிட்டு போகிறான். ஜிமன் ஜிமன் ஒயின்க்கு என்னாச்சு? அங்கிள் நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அவள் கீழே வலிக்க விழுந்துட்டா. அதான் நான் தூக்கிட்டு வரேன். எங்கேயாவது அடிபட்டுருச்சா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை அங்கிள், பரவாயில்ல. அதுக்கு ஆயில்மெண்ட்டெல்லாம் கொடுத்துருக்கேன். அது அவள் ரெகுலராக அப்ளை பண்ணாலே சரியாயிடும். அப்ளை பண்ணிக்கோ. ம். சரி, நான் அவளை போய் அவள் ரூமில் படுக்க வச்சிடுறேன் அங்கிள். ம், சரிப்பா. ஜிமனும் உங்களை உங்கள் ரூமுக்கு தூக்கிட்டு போகிறான். ஏய். ம். இங்கே ஒரு ரவுண்ட் போகலாமா? இப்போடா பொறுக்கி. இப்போ பார்த்தாலும் பார்த்து சேஃபாரு. ம். ஜிமனும் உங்களை விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போயிருப்பான். வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ. ம். ஏய், என்னடா? ஏய், கிளம்பி வாடிங்க. ஏன், என்னாச்சு? ஏய், பெட் ஃபுல்லாக உன்னோட ஸ்மெல் ட்ரக்ஸ் மாதிரி இருக்குடி. சுத்தமாக முடியல. வாடி, அட்லீஸ்ட் ஹக் பண்ணி அப்படியே தூங்கிடலாம். கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. பாவி, நல்ல நேரம் பார்த்து பள்ளி வாங்குறாளே. 1 மந்த்தும் இப்படி தான் க்ராஸ் ஆகுது. ஜிமன் இப்போ உங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கான். பயன் காலேஜுக்கு லேட் ஆச்சுடி, வெளியே வாடி. நீங்களும் கோவத்தோடு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. காலேஜ் வரலையா? ம். அப்புறம் வீட்டில் உட்காந்து மாடு மேய்க்கலான் இருக்கியா? அது வா சொல்கிறேன் அப்படின்னு நீங்களும் உங்கள் பேகை எடுத்துகிட்டு ஜிமன் கூட போகிறீங்க. காலேஜ் போவேணா, இந்த பக்கம் போ. இந்த பக்கமா? ஏய், என்னாடி நினச்சிட்ருக்க? இங்கே பாரு, ஏற்கனவே எனக்கு அட்டெண்டன்ஸ் கம்மியாக இருக்கு. காலேஜ் போகலாம். அதை விட முக்கியமான விஷயம் போ. என்னோட அட்டெண்டன்ஸை விட முக்கியமான விஷயம் உனக்கு அப்படி என்ன இருக்குது? போன்னு சொன்னேன். ம். ஜிமனும் வேகமாக போகிறான். இங்கேயே நிறுத்து. எங்கேனா? ஏய், அது மெடிக்கல் சென்டர்டி. நான் அங்கே தான் போகணும். இங்கேயே வெயிட் பண்ண. மெடிக்கலுக்கு வர்றதுக்கா காலேஜே லீவ் போட சொன்னேன்? ஏய், மாத்திரை வேணும்னா நானே வாங்கி கொடுத்துருப்பேன்டி. காலேஜ் பக்கத்தில் மெடிக்கலே இல்லையா என்ன? நீ சும்மா இங்கேயே நில்ல, நான் வந்துடுறேன் அப்படின்னு நீங்களும் மெடிக்கல் போயிட்டு வரீங்க. என்ன டேப்லெட் வாங்கினா? உடம்பு சரியில்லையா? இல்லை இன்னும் வலி இருக்கா என்ன? இங்கே பாரு ஜிமன், நான் செம்ம கோவம் ஆகிடுவேன். ஃபர்ஸ்ட் 1 hour ஆரம்பிச்சது, இப்போல்லாம் 1 night போகுதுடா. என்ன பண்ணுற? வெக்கப்படுறேன்டி. நல்லாலே என்ன? வண்டி எடு. ஜிமனும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ எங்கே போகணும்? உன் வீட்டுக்கு போ. இப்போவே வா? காலையிலேயே வாடி. ஏய், எப்பவுமே சாயங்காலம் தானடி. போனா போன்னு சொன்னேன், அவ்வளோதான். ம், எனக்கு ஓகே தான் அப்படின்னு அவனும் அவன் வீட்டுக்கு போகிறான். டோர் ஓப்பன் பண்ண உடனே உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. ஏற்கனவே செம்ம கவுண்டில் இருக்கேன், இங்கே இரு, நான் வரேன் அப்படின்னு நீங்கள் டக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடுறீங்க. ஏண்டி, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காடி உன் வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு வந்த? வயன் வயன் ஏய், எதுக்கு மெடிக்கல் ஷாப்பில் நிறுத்த சொன்னேன்? வெயிட் பண்ணு, நான் வெளியே வந்து சொல்கிறேன். ஏய், அப்படியாடி? வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். ம். நீங்களும் டெஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. ஏய், என்னாச்சுடி? கன்ஃபார்மா? ம். நான் ஒப்பாயிட்டேன் வயன் அப்படின்னு அவன் ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான்.
டேய், என் அப்பாவை எப்படிடா சமாளிப்ப? ஏய், அதுவாடி இப்போ முக்கியம். நான் அப்பா ஆயிட்டேன்டி. ஜிமன், என்னடி? ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணோம். செக்கப் பண்ணோம். ஜிமன், அபாஷ் என்ன? ஒன்றும் இல்லை. அந்த வேர்ட் கூட உன் வாயிலேருந்து வரக்கூடாது. அது நம்ம குழந்த. நம்ம தான் சேஃபாக பெற்று வளர்த்தணும். புரியுதில்ல? ஜிமனோ உங்களை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறான். உங்களை டாக்டரும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு ஜிமன் கிட்ட தான் வராங்க. சார், உங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு ட்வின் பேபி. அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. தினமும் ஜூஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுங்க. அது போக நான் இன்னும் சில டேப்லெட்ஸ் கொடுக்குறேன். மறக்காமல் ரெகுலராக கொடுங்க. அப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஓகேவா? ஓகே டாக்டர். ஜிமனு சிரிச்சிட்டே உள்ளே வரா. நீங்கள் அதை விட சந்தோஷமாக உள்ளே படுத்துட்ருக்கீங்க. ஏய், என்னடி இப்போ தான் என்னென்னமோ சொன்னேன், அதுக்குள்ளே இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா? அது நான் வந்து கேட்டேன்னா டாக்டர்கிட்ட. என்னன்னு கேட்டேன்? என் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கான்னு கேட்டேன்னா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் ஹாப்பியாக படுத்துட்ருக்கேன். ஏய், ஒரு குழந்தை இருக்கான்னு கேட்டால் அவங்க இல்லைன்னு தாண்டி சொல்லுவாங்க. அதான் இல்லைல்ல, அதான் ஹாப்பியாக இருக்கேன். லூஸு, உன் வயிற்றில் இருக்கிறது ட்வின் பேபி. நமக்கு ரெட்டை புள்ள பிறக்க போகிறான். ஆமாடி. ஜிமன், ஜிமன், டேய். ஏய், அன்னைக்கு சொன்னேன்டி என் பேர் சொல்லி கூப்பிடுன்னு. அதுலேருந்து என்ன பண்ணாலும் ஜிமின் 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 நாடி சொல்லிட்டுருப்ப. இல்லை, இப்போ என் அப்பாவை எப்படி சமாளிக்கிறது? வாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு அவனும் உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். உங்கள் அப்பா சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்காங்க. வா ஜிமன், இப்போ தான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சா? அதெல்லாம் தெரியும் அங்கிள், நீங்கள் வீட்டில் இல்லாதப்போ. என்ன ஜிமன்? இல்லை அங்கிள், அடிக்கடி வரேன்னு சொன்னேன். வா, வந்து உட்காரு. என்னாச்சு வாயனுக்கு இப்படி முழிக்கிறா? அது அங்கிள், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுப்பா. நானும் வயனும் லவ் பண்ணுறோம். அது எனக்கு எப்பயோ தெரியுமே. ஆமாம், என்னால் என் பொண்ணை புரிஞ்சுக்க முடியாதா என்ன? அவள் உன்னை பார்க்குற விதம், நீ அவளை பார்க்குற விதம் என்னால் கெஸ் பண்ண முடியாதா? நான் உங்கள் வயசை தாண்டி தாண்டா வந்திருக்கேன். அங்கிள், அதான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். பொருடா, இன்னும் 6 மாதம் தானே காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அங்கிள், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் பொண்ணுக்கு தான் வயிறு பெருசாயிடும். ட்வின்ஸ் அங்கிள். உங்கள் அப்பாவுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆஃப்டர் 3 days இப்போ நீங்களும் ஜிமனும் சர்ச்சில் இருக்கீங்க. வயன், உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா? டபுள் ஓகே. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ட்ரிபிள் ஓகே. அப்படின்னு அவனும் உங்கள் ஃபிங்கர்ஸை பிடிச்சி மோதிரத்தை போட்டு விடுறான். நீங்களும் அவனோட ஃபிங்கர்ஸில் ரிங்கை போட்டு விடுறீங்க. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூ. இதுதான் பண்ணாதான்னு சொன்னேன். சரி, ஓகே, ஐ லவ் யூ. இப்போ நீங்களும் ஜிமனும் உங்களோட ரூமில் தான் இருக்கீங்க. வயன், ஏய் என்னடா? இல்லடி, பாப்பா கன்ஃபார்ம் ஆகி 3 நாள் ஆச்சுல்ல? நான் உன்னை டச் பண்ணி 4 நாள் ஆச்சுல்ல? ஆமாடி, எனக்கு ஆசையாக இருக்குடி. சரி, லைட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ணுடா. நான் பண்ணலாமா? டூ வாட் எவர் யூ வாண்ட். உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ. ஜிமனும் லைட்டை ஆஃப் பண்ணுறான். ஓகே. என்னோடய ஃபேஸ் வந்து அப்படியே ரெட் கலர் பல்ப் மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆமிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிடுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஷாட். டாடா, பை பாய்.